நான் வந்து சிவா பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். 5 வருஷத்துக்கு முதல் இதே தேர் திருவிழாவுக்கு வந்தேன். சார் எந்த பேர் வந்து சுதன். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு தேர் திருவிழாவுக்கு முன்னிட்டு வந்தது நான் பெருமைப்படுவேன். போதி மரமாகிய அரச மர நிழலிலே இருந்து அருள் பாலிப்பவர் தான் இந்த போதி பிள்ளையார். அரச மரத்திலே கூட கீழ்ப்பகுதியிலே விநாயகருடைய திருவுருவங்கள் பல அங்கே தானாக தோன்றி இருக்கிறது. மிக பழமை வாய்ந்த இந்த அரச மரத்தடியிலே இருந்து இன்னும் ஒரு சில தூண்களை இன்னும் சில பேர் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி தோப்பு போதுராம்பட்டி ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு தோப்பு போதுராம்பட்டி ஆலய தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா தொடர்பான காலனியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காலனிக்குள் செல்லலாம். இன்னும் ஒரு சில தூண்களை இன்னும் சில பேர் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். விடயத்திலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் காற்றுள்ள போதுதான் நாங்கள் தூக்க வேண்டும். இப்பொழுது இந்த மணிமண்டபம் அமைக்கிறார்கள் என்றால் அதிலே நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ராஜகோபுரம் அமைக்கிறார்கள் என்றால் அதிலே நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். நாளை சாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த அருமையான நேரத்தை பயன்படுத்தி விநாயகர் பெருமானுடைய மேலான திருமருள் பக்தி பூர்வமாக கிடைக்க வேண்டியது என்று பிரார்த்தனை செய்திருக்கிற வகையில் இப்பொழுது விநாயகர் பெருமான் அங்கே எழுத்தவை இருக்கிறார். பஞ்சமி இருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய தேர் திருவிழா உரியகாரர்கள் கணேச ஓட்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து வெற்றி அறிவித்து சுத்தமாக எதிரே சுத்தத்தை பெற வேண்டுமோ அங்கெல்லாம் சுத்தம் பண்ணிக் கொள்வார். அந்த வகையிலே அங்கே பஞ்சகவிய பூஜை கருணகும்ப ராமலிங்கேஸ்வர பெருமான் ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியாராக இந்த ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சார பொருட்களையாவது பக்தி பூர்ணமாக அங்கே புண்ணியாவாக கிரியைகளை ஆரம்பித்து பஞ்சகவியங்களை எல்லாம் பக்தி பூர்வம் தாக்க முடியாமல் விநாயகம் பெருமான் தானே அங்கே எழுந்து வந்து குழம்பு எல்லாவற்றையும் பெருமாளுக்கு அணிவித்து பெருமாளுக்கு பொருட்கள் வாசனை கொடுக்கிய சந்தன குழம்பு பெருமாளையும் திருவிழேறி எங்கனம் நிலவில் விநாயகரை பக்தியோடு மண்டபம் அமைய இருக்கின்ற தருணத்திலே தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள் ஒன்று கூடி இனிதாக மங்கள வார்த்தையும் வாசித்துக் கொள்ளுங்கள். அடித்து துன்பங்கள் எல்லாம் சிதறிவிட வேண்டும், வேதனைகள் எல்லாம் சிதறிவிட
தூண்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் இங்கே மேலே அழகான இந்த பெரிய திருப்பணிக்கு உதவி கொள்ளுவது மிக மிக சிறப்பானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய திருவாயிலில் ராஜகோபுரம் அமைக்கின்ற பெரும்பணி கூட சிலம்பும் பலவிசை குன்னலி யாரும் கூர்ந்தது ஆலயம் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் ஐந்து கரமும் அன்பு கண்ணும் மும்மத சுவடும் அங்கே கொண்டு பெருமான் 10 கரங்களோடு 5 தும்பிக்கைகளை கொண்டு பஞ்சமுக விநாயக பெருமானாக எழுந்தரு வருவாய் வருவாய் அரங்குவித்து பெருமானை போற்றி துதிக்க அங்கே தேனை பலமாகவே பெருமான் சுற்றி வருகிறார். உண்மையிலே ஒவ்வொரு உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவென்றான் வள்ளுவர். உலகம் வலப்பக்கமாகவே அடியார்களை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியலாம் விளங்க பின்னை பிறவி அருக்கனறி தந்த பித்தற்கு பல்லான் பொருளுமே இளைக்கும் கண்ணார் இளம் பொங்கையில் அழகாக அசைத்து அசைத்து எல்லோருடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சி பொங்குகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ பங்கு கொள்ளுகிறோம். அதனாலேதான் திருவிழாவில் எல்லோரும் பங்குகூடி இந்த கிராமத்திலே வாழ்பவர்கள் மட்டுமல்ல, அயல் கிராமத்திலே வாழ்பவர்கள் தூர தேசத்தில் அருகிலே வாழப்போகிறாயா, இல்லை ஞான வழியிலே வாழப்போகிறாயா, ஏதாவது ஒன்றை தேர்வு எண்ணங்களை கூட
பட்டா உண்டு வாழ்வுடன் சொல்லுவார்கள் அல்லவா? ஆமா, இந்த ஆலயத்தை எத்தனையோ திருப்பணிகள் நடைபெற்ற ஆலயத்தில் முன்னாலே கட்டுமான பணிகளை செய்து கொள்வதற்கு ஒன்று கொள்வதற்கு சாத்தியம் அல்லவா? அதுதான் சிறப்பாக ஆலயத்திற்கு பணி மண்டபம் அமைக்க தொடங்கினார். அதனால பலருடைய ஒன்றுபட்ட திட்டங்களோடு இந்த தூண்கள் தான் ஒவ்வொருவருடைய உபயோகத்தினால அமைக்கின்ற பெரும்பணியை பல அதிகாரிகள் தங்களை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு தூண்களுக்கு நான் முக்கியமானதாக இருக்கவில்லையா? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களை நாளுக்கு நாள் செய்து கொண்டிருக்கிறோம். சில வீரர்களுக்காக புண்ணிய தருமங்களை கூட அறியாமல் செய்து கொள்கிற சிறப்பை பார்க்கிறோம். பெருமான் மோடி பிள்ளையாருடைய இந்த மகோத்சவம் தொடங்கிய காலத்திலே இருந்து பல அன்பர்கள் புண்ணியமான பல நல்ல காரியங்களை இனிதாக செய்து வந்து அதனூடாக தங்கள் இங்கே அமைக்கின்ற ராஜ கோபுரமானது மிக நீண்ட தூரத்திலே இருப்பவர்கள் போபவர்கள் வருபவர்களுக்கெல்லாம் அந்த ராஜகோபுரம் கொடுத்து நிக்கட்டுமா ஐயா நிக்கட்டுமா எடுத்து வந்து பக்தியோடு இருப்பிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்.
ஆனந்த நாயகனாக சிறதாக எடுத்து அளிக்கின்ற பெரும் பக்குவத்திலே தன்னை பெருமான் விநாயக பெருமான் போதி பிள்ளையார் சித்திர தேர்லை பக்தி பிள்ளையார் வழிபாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மதர் செய்யதமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று வெளி நாள்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்து அச்சுவேலி தோப்பு போதிராம் வெட்டியிலே கோயில் கொண்டு போதி மரமாகிய அரசமர நிழலிலே இருந்து அருள் பாலிப்பவர்தான் இந்த போதி பிள்ளையார். அரச மரத்திலே கூட கீழ்ப்பகுதியிலே விநாயகருடைய திருவுருவங்கள் பல அங்கே தானாக தோன்றி இருக்கிறது. மிக பழமை வாய்ந்த இந்த அரச மரத்தடியிலே இருந்து அருள் பாலிப்பதால் எல்லோரும் போதிப்பிள்ளையார் என்று அழைத்து வந்தார்கள். அத்தகு விநாயக பெருமான் சிறப்பாக இந்த ஆவணி மாதத்து ரோகிணி நன்னாளிலே தேர் திருவிழாவும் மிருகசீரட நட்சத்திரத்திலே தீர்த்த திருவிழாவும் நடக்கும் முகமாக 10 நாள் மகோற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. உண்மையிலே இந்த வயலும் வயல் சார்ந்த நிலப்பரப்பாக இருக்கின்ற அருமையான பயிர் நிலங்கள் வளர்ற இடம், அதை சுற்றி நிறைந்த தென்னை மரங்களும் மாமரங்களும் பலாமரங்களுமாக நிறைந்திருக்கின்ற இயற்கையான வளம் கொளிக்கின்ற நல்ல தண்ணீர் வாய்ந்த இந்த சூழலிலே ஒரு பிட்டி போலே இந்த பிள்ளையார் அமைந்திருக்கிற நிலம் அமைந்திருக்கிறது. அதனாலே போதிராம் பிட்டி என்று கூட அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு விநாயக பெருமானுக்கு அழகான ஆலயம் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள். இப்பொழுது ஒரு மணிமண்டபம் கூட அமைப்பதற்கு, ராஜகோபுரம் அமைப்பதற்கு தங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல போதி பிள்ளையார் உங்கள் எல்லோருக்கும் நல்லருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளவர் சைவ சொற்பொழிவாளர் வர்ணனை கலாநிதி சைவ புலவர் சே கந்த சத்யதாசன் அவர்கள். நன்றி. நான் வந்து சிவா, பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். 5 வருஷத்துக்கு முதல் இதே தேர்தலாக வந்தேன். இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். இங்கே நிறைய வெளிநாட்டில் இருந்து பிரான்ஸு, சுவிஸு, லண்டன்லேருந்து உறவுகள் வந்திருக்கிறார்கள். அதே சந்தோஷம், அதே சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம். நிறைய மக்கள் வந்த அதில் சந்தோஷமாக இருக்குது. இவர் வந்து லண்டனில் இருந்து வந்திருக்கேன். இவர் வந்து எங்கள் அண்ணின்ற அண்ணா, இவரும் லண்டன்ல இருந்து வந்திருக்கார். இவரும் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்ததில் மிகவும் சந்தோஷம். நான் உங்களோட தனுஷ் யூடியூப் அடிக்கடி பார்க்குறேன்னா, நீங்கள் போடுற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தவறாமல் பார்க்குறேன். நீங்கள் மக்களும் வந்து உங்களோட இதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி. சார், எந்த பேர் வந்து சுதன். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன்.
இன்றைக்கு தேர் திருவிழாவை முன்னிட்டு வந்தது நான் பெருமைப்படுவேன். நான் எனது சிநேகிதமாரை நான் சந்தித்து சந்தோஷப்படுறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து பெல் பட்டன் அமுத்துங்க. சரியா? அந்த தனுஷன் வியூவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.